எந்த பாத்திரம்டி? அங்கதான் மேல இருக்கு பாருங்க. அந்த பெரிய பாத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பாத்திரம் இருக்குல்ல. ஓ அதுவா? அதுல அந்த சின்ன பாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பாத்திரம். பெரிய பாத்திரம்ங்கறா சின்ன பாத்திரம்ங்கறா, ஏதாவது புரியுற மாதிரி சொல்றாளா? இதுவா? ஐயோ என்னங்க நீங்க, கண்ணு கூடவா தெரியல? அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற பாத்திரங்க. ஏன் அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி செவுரு தாண்டி இருக்கு, அங்க எங்கடி பாத்திரம் இருக்கு? ஏங்க வச்ச எனக்கு தெரியாதா? இருக்குங்க. ஏண்டி நின்னு பாக்குற எனக்கு தெரியாதா? இல்லடி. இல்லையா? இங்க தானே வச்சேன். ஏய் எங்க வச்சனே உனக்கு ஞாபகம் இல்லையா? முதல்ல அதை யோசிச்சுட்டு வா, அப்புறமா எடுத்து தரேன். என்னங்க இறங்காதீங்க, அவசரமா பாத்திரம் தேடிக்கிட்டு இருக்கேன். அங்கதாங்க வச்சேன், நல்லா பாருங்க. ஏண்டி உங்க அம்மா வீட்ல இருந்து என்னமோ லாரியில பாத்திரம் எடுத்துட்டு வந்தவ மாதிரி மேல அடுக்கி வச்சிருக்க மாதிரி பேசுறேன். எடுத்துட்டு வந்த 4 சட்டி குண்டாவ மேலதான் வச்சிருக்கேன். அந்த 4 சட்டி குண்டாவே இப்படி தேடிக்கிட்டு இருக்க. எடுத்து என்ன சொன்னீங்க? எங்க அம்மா வீட்ல இருந்து லாரியில பாத்திரம் எடுத்துட்டு வரலையா? ஆக்சுவலி யூ நோ, சட்டப்படி பொண்ணு வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரணும்னே அவசியம் கிடையாது. ஏதோ உங்க மூஞ்சி மொகரைக்கெல்லாம் போனா போதுன்னு எங்க வீட்ல எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அது உங்களுக்கு 4 பாத்திரம்னு குறை வேற. என்னது போனா போதுன்னு குடுக்கறாங்களா? என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். நாங்களாம் எங்க விருப்பப்படி கொண்டுட்டு வரதா எங்க அம்மா அப்பா எங்களுக்கு செஞ்சதா அர்த்தம். நீங்களும் பிச்சை கேட்டு வாங்கினா அது பேரு வரதட்சணை. அடியே இப்ப என்ன சொல்லிட்டேன்னு வரதட்சணை அதுதானே பேசுறேன். நான் என்னடி சொன்னேன்? எங்க வீட்ல இருந்து என்னமோ லாரியில கொண்டு வந்து அடுக்கி வச்ச மாதிரி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? எங்க அம்மா அப்பாக்கு என்ன தலையெழுத்தா லாரியில கொண்டு வந்து உங்களுக்காக அடுக்கணும்னு? ஏன் உங்க அம்மா அப்பா செஞ்சாங்களா? செய்யல. அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும் செய்யணும்னு அவசியம் இல்ல. எம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேமா, ஒரு பழக்க தோஷத்துல. எல்லாம் பழக்க தோஷம்னு சொல்லி தானே வரதட்சணையும் கேட்டு வாங்குறீங்க. அந்த வரதட்சணையால எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருந்தா அந்த ரிதன்யா பொண்ணு இப்படி மனசார அதோட உயிரையே அது எடுத்திருந்திருக்கும். ஆமா சுடரு, நான் கூட நியூஸ் பார்த்தேன். எனக்கே மனசு ஆறல. நம்மளுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்களுக்குலாம் இப்படி ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அப்படிதான் அந்த பொண்ணோட அப்பா பேசினப்ப எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. ஆமாங்க, அந்த மாப்பிளையும் சரியில்லை. அந்த குடும்பத்தையே என்ன கேட்டா தூக்குல தான் போடணும். ஆமா சுடரு, மாப்பிள்ளையோட அம்மா மாப்பிள்ளையோட அப்பான்னு அந்த குடும்பத்தையே தூக்குல போட்டாதான் அடுத்த வாட்டி எவனுக்குமே வரதட்சணை கேட்கணும்னே தோணாது. ஆமாங்க, அந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ் நம்ம ஆதித்யா மாதிரி நல்ல மனசோட இருக்கணும். அப்பனாதான் கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைக்கும். என்னது என்ன சொன்னப்ப? இல்ல, நல்ல போலீஸ் நல்ல ஜட்ஜ் எல்லாம் இருந்தாதான் தூக்கு தண்டனை கிடைக்கும்னு சொன்னேன். அம்மா நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த பாத்திரத்தை எடுங்க. பாத்திரத்தை எடுக்காம எதுக்கே மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க போங்க. இங்க பாரு சுடரு, தெளிவா எந்த பாத்திரம்னு சொல்லு. சரிங்க சொல்றேன். ஆஹா, வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆதியும் நிம்மதியும் பேசி முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இந்த மனுஷனை வேற சமாளிக்கணுமே. சரி சமாளிப்போம் இன்னும் கொஞ்ச நேரம். பாவம் அதுங்களே இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்குங்க. ஜன்னல் வழியா தானே வேடிக்கை காமிக்க சொன்னேன், நீ எதுக்கு கார்டனுக்கே கூட்டிட்டு வந்துட்ட? உன் ஜன்னல் வழியா பார்த்தா இந்த கார்டன் தானே தெரியும், அதான் கார்டனுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா இங்க என்ன நீ வேடிக்கை பார்க்க போற? சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா பாரு. பாத்துட்டு தானே இருக்கேன். இல்ல வேடிக்கை பாத்துட்டு தானே இருக்கேன்னு சொன்னேன். டேய் நீ வீல் சேர் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நேரம் என்ன தூக்கிட்டே நிப்ப? என்னோட லைஃப் ஃபுல்லா என்னோட நெஞ்சில உன்னை சுமக்கணும்னு நினைச்ச எனக்கு கையால சுமக்கிறது அவ்வளவு கஷ்டமா தெரியலடி. டேய் என்னடா கேட்டுட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்க. இல்ல கையெல்லாம் வலிக்காது, பரவாயில்ல. அப்புறம் மச்சான் உன்கிட்ட நான் ஒரு உண்மை கேட்கணும்டா. என்னடி கேளு. நான் கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவியா? கேளுடி, இதுல என்ன இருக்கு? இல்ல மச்சான், மத்தியானம் நான் நல்லா தூங்கிட்டேன்டா. தூங்குனப்ப எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருந்ததுடா. டிஸ்டர்பன்ஸா? ஏண்டி ரூம் ரொம்ப தூசியா இருந்துச்சா? அதெல்லாம் இல்லடா, நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதான் இப்போ லாரி வந்து இடிச்சதுல, இடிச்சு நம்ம கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். ஆமா, அதுக்கு நடுவுல என்னமோ நடந்திருக்கு மச்சான். எனக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. ஆனா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலடா. மச்சான் உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது இல்லடா, நான் ரெட் கலர் சல்வார் போட்டிருந்தேன், நீ ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல டி-ஷர்ட் பேண்ட் போட்டிருந்த. என்னமோ சம்திங் நீ என்கிட்ட சொல்லிட்டே இருந்தடா. நானும் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஆனா என்ன பேசினேன் என்ன சொன்னேன் நீ
இது நடந்துச்சா? ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பேசிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் மச்சான். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்டி. நான் நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி ப்ளீஸ் டி, நான் சொல்றத கேளு. இல்ல நான் சொல்லிக்கிறேன்டா. நான் சொல்லிக்கிறேன். ஆதி ஆதி மனசார சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன் ஆதி. ஐ லவ் யூ டா மச்சான். ப்ளீஸ் டா எனக்காக சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுடா ப்ளீஸ். நிம்மதி, உன் மனசுல நான் இருக்கும் போது என் மனசுல வேற என்னடி இருக்கும்? நீ தாண்டி இருக்க, என் மனசுல நீ தான் இருக்க. என் மனசு முழுக்க நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கேன்டி. ஆனா இப்ப நீ இப்படி பேசுறத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பேசியிருந்தோம். ஆனா உனக்கு ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுவேன். அந்த ப்ரப்போசல்லையாவது உனக்கு அது ஞாபகம் வருதான்னு பாப்போம். டேய் சொல்றா, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஏடி, நீ மயக்கம் போட்டு இருந்த மாதிரி தாண்டி நானும் மயக்கம் போட்டு இருந்தேன். எனக்கும் எதுவுமே ஞாபகம் வரலடி. ஆமா, உனக்கு என்னென்ன ஞாபகம் வந்துச்சு? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. இல்லடா, கீழே விழுந்துட்டோமா? விழுந்தோனே எனக்கு பின் மண்டையில ரொம்ப பலமா அடிபட்டு இருந்துச்சு. அப்போ நீ வந்து என்ன தூக்குனடா. எனக்கு கையில பிடிச்சிட்டு இருந்த மச்சான். அதெல்லாம் எனக்கு ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பேசினது எனக்கு ஞாபகமே வரல. அது ஹே சரி விடு, எதுக்கு அதை போட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க? இப்போதான் தலையில உனக்கும் அடிபட்டு எனக்கும் அடிபட்டு நல்லபடியா வந்திருக்கோம். மறுபடியும் அதை பத்தி யோசிச்சு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல மச்சான், என்னமோ பேசின மாதிரி இருக்கு. நான் ரொம்ப அழுத மச்சான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் ரொம்ப அழுதுருக்கேன். எதுக்கு நான் அழுவணும்? நான் வழியில கண்டிப்பா அழுதுருக்க மாட்டேன். ஆனா என்னமோ நடந்திருக்குடா. சரி சரி, அதை பத்தி ஏன் யோசிச்சுட்டு இருக்க? விடு. அது சரி, அந்த பேச்சை விடு. ஆமா, இப்போ உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, ஹாஸ்பிட்டல் சாப்பாடு வெளியில சாப்பாடுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுடா. எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. வீட்டு சாப்பாடா? ஓயோயோ, எனக்கு சமைக்க தெரியாதே. லூசு, உன்னை யாரு சமைக்க சொன்னா? நீ சமைக்க வேணாம், நான் அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். உங்க அப்பா இருக்காரே அந்த ஆமக்குட்டி. டேய், என்ன என்ன என்ன? அப்பா தப்பே பண்ணாலும் அப்பாக்கு ரொம்ப தாண்டி சப்போர்ட். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆமா, அதுக்குன்னு அப்பாவை விட்டு கொடுக்க முடியுமா? அப்பா கிட்ட ஒன்ன விட்டு கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேங்க மேடம், அந்த ஆமக்குட்டியை நீங்க எங்கள்கிட்ட விட்டு தர வேணாம், சொல்றத மட்டும் கேளுங்க. சொல்லி தொலை. பாரு மச்சான், ரூம்குள்ள உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். அந்த ஆமக்குட்டிகிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவரை வெளியவே வரவிடாத. நானும் சுடரமாவும் சேர்ந்து உனக்காக சூப்பரா சமையல் பண்றோம். ஆஹா பண்றேன், ஓகே? டேய், உனக்கு தான் சமைக்க தெரியாதுல, விடுற, நான் பாத்துக்கலாம். எதுவும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் சமையல் கத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்? உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல. சார் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? உங்களோட ஃபியூச்சர் வைஃப்க்கு தானே ஹெல்ப் பண்ண போறீங்க. அதத்தான் நானும் சொன்னேன், வா. போலாம். டியூப்லைட், உன்னதான் சொல்றேன்னு கூட உனக்கு தெரியல. இன்னைக்கு நைட்டு எல்லாமே தெரிஞ்சிரும், வா. மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா இங்க வந்துருவாரு. நான் எப்படியாவது அவருக்கு தெரியாம கிச்சன் ஓடிறேன். உங்க அப்பாவை வெளியே விடாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு. ஓகேடா மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன், ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட இல்லையா? ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா சமைச்சிட்டு வா. தேங்க் யூ. ஓகேடி, பத்ரம், ஏதாவது ஒண்ணுனா உடனே கூப்பிடு. ஆதிக்கு சமைக்கவே தெரியாது, ஆனா எனக்காக சமைக்கணும்னு நினைச்சிருக்கானே. எனக்காக நீங்க சொன்னா அவனோட ஃபியூச்சர் வைஃப்காக இப்பவே கத்துக்கிறானா? என்ன சொன்னா வெளியே? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் சமையல் கத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்? உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல. சார் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? உங்களோட ஃபியூச்சர் வைஃப்க்கு தானே ஹெல்ப் பண்ண போறீங்க. அதத்தான் நானும் சொன்னேன், வா. ஐயோ, அதத்தான் நானும் சொன்னேன். நிம்மதி, நீ ஒரு சரியான டியூப் லைட்டடி. ஆதி உன்னதான் சொல்லியிருக்கான், அது கூட தெரியாம. ஐயோ, என்ன நினைச்சிருப்பா நம்மள பத்தி? ஆதி என்னதான் சொன்னியா? அப்ப அவனோட ஃபியூச்சர் வைஃபே நான் தானா? லூசடி நீனு, இது கூட புரியாம
காவியா பேசினதுக்கு அப்புறம் ஆதி கிட்ட மனசு விட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இன்னைக்கு நைட் உன்கிட்ட பேசணும் ஆதி. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆதி, நீ மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, நான் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுதுடா. ஏன்னு எனக்கு தெரியல. உன் கூட இருக்கும்போது மட்டும் மனசு லேசா ரிலாக்ஸ்டா இருக்கு. லைஃப் லாங் நான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மச்சான். ச்சே, இந்த விஷயம் மட்டும் எனக்கு கார்டன்லயே புரிஞ்சிருந்ததுன்னா அங்கேயே கத்தி சொல்லியிருப்பேன் ஐ லவ் யூ ஆதின்னு. இவ்வளோ லேட்டா புரிஞ்சிருக்கேன். நிம்மதி, நீ ஒரு மக்களே. சரி ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாவது புரிஞ்சுதே. உனக்காக தாண்டி சமைக்க போயிருக்கான். நல்ல வேண்டியவன். அவனை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. இப்பவே இன்னைக்கு நைட்டே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு. காதல்